ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை. காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை 7ஆம் தேதி. ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. நீங்கள் வாங்கிச் செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர். காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள். இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். பாலர் பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பாக தீர்க்கமான முடிவை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு கன்சன்டாக் பெட்ரோயிங் என்று சொல்லப்படுகின்ற முழு நேர பராமரிப்பு நடைமுறை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று ஜெர்மன் அரசாங்கமானது ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது. அதாவது இந்த முடிவானது 1/8/2026 நடைமுறைக்கு வருகின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் மக்கள் சனத்தை கூடிய மாநிலமான நோட்ரே வெஸ்ட்பாலன் மாநிலமானது தற்பொழுது புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது சகல மாணவர்களுக்கும் 1/8/2026 கன்சன்டாக் பெட்ரோயிங் என்று சொல்லப்படுகின்ற முழு நேர பராமரிப்பு கொடுத்தல் வேண்டும் என்ற காரணத்தினால் மாநில நிர்வாகமானது இவ்வகையான நடைமுறையை கொண்டு வருவதற்கு மேலதிக பணியாளர்களை பணியில் நியமிப்பதற்கு முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்பொழுது இந்த பணிக்காக மொத்தமாக 4,30,000 பேர் நியமிக்கப்பட்டதாகவும் இதுவரையில் 2026ஆம் ஆண்டுக்கிடையில் இவ்வகையான பணிக்காக மொத்தமாக 6 லட்சம் பேர் நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பெண் ஒருவர் மத வழிபாட்டுக்குரிய ஆடை அணிந்து செல்வது தொடர்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நோய்ஸ் நகரத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண் ஒருவர் தான் நிகாப் என்று சொல்லப்படுகின்ற உடை அணிந்து வாகனம் ஓடுவதற்கு டுசுல்டோர்ஃப் நகர நிர்வாகமானது தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் ஒன்றை மேற்கொண்டதாகவும் இந்த விண்ணப்பத்தை பெர்சியக் ரெகியோன் டுசுல்டோர்ஃப் சொல்லப்படுகின்ற நிர்வாக அமைப்பானது நிராகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இந்த நிராகரிப்புக்கு எதிராக இந்த இஸ்லாமிய பெண்ணானவர் நிர்வாக நீதிமன்றம் டுசுல்டோவை அணுகியதாகவும் இதேவேளையில் டுசுல்டோர்ஃப் நிர்வாக நீதிமன்றமானது ஜெர்மன் நாட்டில் இவ்வாறு நிகாப் என்று சொல்லப்படுகின்ற உடை அணிந்து வாகனத்தை ஓட்ட முடியாது என்று தீர்ப்பு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இதற்கு எதிராக இந்த இஸ்லாமிய பெண்ணானது மாநில நிர்வாக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ததாகவும் இந்த மேன்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றமானது இன்றைய தினம் நிர்வாக நீதிமன்றம் டுசுல்டோர்ஃப் எடுத்த முடிவானது சரி என்று தீர்ப்பு வழங்கியதாகவும் இதே வேளையில் டுசுல்டோர்ஃப் நகர நிர்வாகமானது தான் இவ்வாறு இந்த பெண்ணானவர் நிகாப் அணிந்து வாகனம் ஓடுவதற்கு தடை விதித்ததற்குரிய முக்கிய காரணத்தை சரியான முறையில் தெரிவிக்கவில்லை என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த விடயத்தை மீளவும் டுசுல்டோர்ஃப் நிர்வாகமானது பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று உயர் நிர்வாக நீதிமன்றம் எடுத்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. ஜூரிச் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நற்செய்தி. தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குலுக்கல் ஜூலை 13ஆம் தேதி. ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் அதிர்ஷ்ட குலுக்கல் தொடரும். தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜூரிச் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும். குலுக்கலில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு 1200 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும். அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை. 9வது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு இரட்டிப்பாகும். 2400 சுவிஸ் பிராங்க் நகைகள் வழங்கப்படும். அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் 1300 சுவிஸ் பிராங்க் பெறுமதியான தங்க நகைகள் வழங்கப்படும். இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். துபாய் ஜுவல்லரி, கசோ மேத்ர ஸ்ட்ராசா 27 8005 ஜூரிச். தொலைபேசி இலக்கம் 00 41 41 508 16 74.
ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஜெர்மனி தனது நாட்டுக்கு வரவழைப்பது தொடர்பாக மேற்கொண்டிருந்த முடிவில் மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்பினர் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை கைப்பற்றிய பிற்பாடு மேற்குலக நாடுகளுடைய அரச படைகளுக்கு ஆப்கானிஸ்தானில் ஆதரவாக இருந்தவர்களை ஜெர்மன் நாடானது குறிப்பிடப்பட்ட தொகை மக்களை எடுப்பதாக ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது. இதே வேளையில் அண்மை காலங்களாக ஜெர்மனியில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது ஏற்கனவே முடிவெடுத்தது போல் சகல விதமான ஆப்கானிஸ்தியர்களையும் இந்த நாட்டுக்கு வரவழைப்பதற்கு தாமதிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது பாகிஸ்தானில் உள்ள ஜெர்மன் தூதராலயத்தில் இவ்வாறு ஜெர்மனிக்கு வரவுள்ள ஆப்கானிஸ்தர்கள் பற்றி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த விசாரணைகளில் பல ஆப்கானிஸ்தர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கமானது இவர்களுக்கு விசா வழங்குவதாக அறிவித்திருந்ததாகவும் தற்பொழுது இந்த விசாரணைகளின் பிற்பாடு இவர்களுக்கு மின் அஞ்சல் மூலம் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பத்திரிகையினுடைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வர உள்ளவர்களிடமிருந்து தனிப்பட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் உங்களது பிள்ளைகள் இந்த நாட்டில் ஒரு நீச்சல் தடாகத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் நீந்துவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டது கேள்விகள் மற்றும் சகல கலாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இவரிடம் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளை நாட்டு கலாச்சாரத்துக்கு முறையில் வாழ முனையும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான உங்களது தாக்கங்கள் இருக்கும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வையான கேள்விக்கு சரியான முறையில் பதிலளிக்காதவருக்கு இவ்வாறு விசா வழங்குவதில்லை என்று ஜெர்மன் அரசாங்கம் முடிவெடுத்ததாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி ஹம் நகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய தேர் திருவிழா ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜெர்மனியின் ஹம் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற காமாட்சி அம்மனுடைய தேர் திருவிழாவானது வருகின்ற 7/7/2024 அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். இதே வேளையில் நகர நிர்வாகமும் இந்த விழா சம்பந்தமான சகல விதமான ஒழுங்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது பாதுகாப்பு விடயங்கள் ஏற்கனவே அலசி ஆராயப்பட்டதாகவும் வேடியார் என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்துடைய செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் பல பத்திரிகைகள் இந்த தேர் திருவிழா பற்றி விமர்சையான முறையில் எழுதியிருக்கின்றன. குறிப்பாக இந்த விழாவில் ஐரோப்பாவில் இருந்தும் பல பாகங்களிலிருந்தும் இந்து அடியார்களில் 25,000க்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. இனி உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தலில் 14 ஆண்டுகள் பிரித்தானியாவை ஆட்சி செய்த கன்சர்வேட்டிவ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது. அதாவது பிரதமர் சூனாக் தலைமையில் மீண்டும் தேர்தலை சந்தித்த கன்சர்வேட்டிவ் கட்சியானது இம்முறை 119 ஆசனங்களையே கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஹீத் சமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சியானது மொத்தமாக 410 இடங்களை வென்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த உமா குமரன் அவர்கள் ஸ்டான்ஃபோர்ட் தேர்தல் தொகுதியில் அமோக வெற்றியூட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவருக்கு 19,145 வாக்குகள் கிடைத்ததாகவும் இதேவேளையில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளருக்கு 3,650 வாக்குகள் மட்டுமே கிடைத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் குற்றவாளிகளை இனம் காணுவதற்காக இலங்கையின் போலீசார் மேற்கொண்ட யுக்தியை 2 நடவடிக்கையின் பொழுது 1,403 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 2ஆம் கட்ட நடவடிக்கையில் 1,403 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் 1,340 ஆண்கள் என்றும் மிகுதி 63 பேர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இலங்கையின் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவருடைய பூத உடலானது தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து
விமானம் மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் திருகோணமலையில் 2 நாட்கள் அஞ்சலிக்காக பூத உடலானது வைக்கப்படும் என்றும் பின்னர் இறுதி கிரியைகள் நடைபெறும் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த இறுதி நிகழ்வில் திருகோணமலையில் பங்கு பெற்றுவார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை. ஹம் காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை 7ஆம் தேதி. ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. நீங்கள் வாங்கிச் செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர். காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்.